அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு 2024 8ஆம் மாதம் 9ஆம் தேதி நல்லூர் கொடியேற்றம் 10 மணிக்கு ஆரம்பமாகினது. பக்தர்கள் கூட்டம் வந்து உங்களுக்கு தெரியும், நல்லூர் அண்டா அப்படி அவ்வளோத்துக்கு பக்தர்கள் கூட்டம் வந்து உள்ளுக்கு போயில்லாத அளவுக்கு உள்ளுக்கு ஒரு பாதை சேர்ந்து அடைச்சிட்டுனா அவ்வளோத்துக்கு மக்கள் கூட்டமாக இருந்தது, வந்து கொண்டே இருந்தது. இந்த கொடியேற்றம்னா தெரியும், இப்படியும் எல்லா பக்கத்திலிருந்தும் பக்தர்கள் வருவார்கள். அதுக்கேற்றபடி அந்த பாதுகாப்பு நல்ல ஒழுங்குபடுத்தல்கள் நல்லா இருந்தது. ரெண்டு ஒன்று கூட்டி இந்த அடுத்த பக்கத்தில் விட்டுச்சுன்னா மற்றது பொழுது பாதுகாப்பு இருந்தது. கூடுதலாக நல்ல இதாக இருந்தது. இந்த புதுசாக ஒவ்வொரு வர்றதுக்கு கேட் போட்டுருக்கு. எல்லா திசையாலும் கூட மக்கள் வந்து கொண்டிருந்தவர். இந்த மணிக்கடைகள் கச்சாங்கடைகள் எல்லாம் இன்றைத்தான் ஆயத்தப்படுத்தி நம்ம இன்றைத்தான் குடியேற்றம் கூட வந்து இன்றைக்கு கடைகள் போட்டு கொண்டிருக்கணும். சில கடை திறந்துருக்கு. மற்றது அரிச்சனை கடைகள், அரிச்சனை சாமான் விற்கிற கடைகள் எல்லாம் அரிச்சனை பொருட்கள் சகலம் அங்கே இருக்கு. இன்றைக்கு ஆரம்பம் பண்ணுறபடியால் இந்த கேட் தான் ஒவ்வொரு தராத்தான் உள்ளுக்கு போகலாம். அப்படி 7 கதவாக இருக்குது. நல்ல நல்ல வேலை. இப்போ இனி தேர் கொஞ்சம் கூடுதலான நாட்கள் வரைக்கும் ஒவ்வொரு தடவை உள்ளுக்கு போகும். கடையில் அப்படி மக்கள் இனிப்பு கடைகள், கச்சான் கடைகள், மணிக்கடைகள், குழந்தை பிள்ளைகளுக்கான எல்லாம் இன்றைக்கு ஆரம்பம். இன்றைக்கு தான் இப்போ தான் எல்லாம் ஆயத்தப்படுத்தினோம் 10 மணிக்கு. இனி 25 நாளைக்கும் திருவிழா முடியும் மட்டும் ஒரே கொண்டாட்டமாக தான் இருக்கு நல்லூர் வளாகம். கூடுதலாக எல்லாருக்கும் தெரியும் தானே. இப்போ கச்சான் வாங்கினா எல்லாம் புது கச்சானாக இருக்கும். எல்லாம் இன்றைக்கு வறுத்து உடனே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. நானும் வாங்கினான். இனிப்புகள் கச்சானுகள் எல்லாம் இன்றைக்கு நல்லா இருக்கும். கூட மக்கள் வேணும். இப்போவே 9 மணி 10 மணி எல்லா ரோட்டாலேயும் மக்கள் கூட்டம் வந்து கொண்டிருக்கு. அந்த பெருத்துற ரோட், யாழ்ப்பாணம், கந்தமடன் ரோட், 4 பக்கத்தாலே கூடுதலாக கச்சாங்கடை வச்சுக்கிறாக்கள் வயசான ஆக்களாக தான் இருக்கணும். வயசான ஆட்சி மாதிரி தான். முந்தி துவக்கம் அப்படித்தான். மற்றது இப்போ பார்க்கிங்கள் வந்து ஃபுல்லாக இருக்குது எல்லா பக்கத்தாலேயும். இப்போ நீங்கள் மோட்டர் சைக்கிள் அல்லது ஆட்டோ வாகனங்கள் வந்து வெளியில் விடலாம், எந்த நேரம் எடுக்கலாம். மோட்டர் சைக்கிள் ஆட்டோ வந்து உள்ளுக்க விட்டால்
கோயில் திருவிழா பூசை முடியத்தான் எடுக்கலாம். ஏனென்றால் அவ்வளோத்துக்கு எல்லாம் கொண்டு வந்து பின்னுக்கு அடுக்கி போடுவினா எடுக்கல. அது எல்லாரும் எடுக்கிற டைம் தான் எடுக்கலாம். அவ்வளோத்துக்கு க்ரௌட்டாக இருக்குது. ஃபுல்லாக அதையும் நீங்கள் பார்த்து செய்யுங்க. அல்லது உடனே போகிறோன்னு சொன்னால் வெளியிலேயே விடலாம். இடையில எடுக்கிறன்றது கஷ்டம். பின்னுக்கு முன்னுக்கும் ஃபுல்லாகிடும். நன்றி.